கவனியாச்சா? AS11 effect of changes in forex rates, foreign exchange rates, effect of changes in foreign exchange rates. So before that, we need to know is foreign exchange na enna, foreign exchange transaction na enna. Okay, first assume X is an exporter exporting goods to USA. He made a bill of value rupees 1 lakh. Denomination எதுல ஆயிருக்கு? ருபில ஆயிருக்கு. வாட் எவர் த கரன்சி ரேட், அந்த இம்போர்ட்டர் இருக்கான்ல யூஎஸ்ல உள்ளவன், ஹவு டு பே எவ்வளோ? திஸ் இஸ் நாட் ஏ ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன். ஈவன் தோ தேர் இஸ் ஏ எக்ஸ்போர்ட், தேர் இஸ் ஏ இம்போர்ட். இம்போர்ட் பண்ணும்போது ஜென்ரலி பில் வில் பி இன் தட் கரன்சி. எந்த கரன்சினா எந்த கரன்சி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த கண்ட்ரில இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த கண்ட்ரி கரன்சி எல்லாம் பில்லிங் பண்ணிருப்போம். சப்போர்ட் அந்த கண்ட்ரில பில் பண்றவன் ருபில பில் பண்ணியிருந்தானா we have to pay only what the bill amount irrespective of the exchange rate. நம்ம 1 lakh செட்டில் பண்ணா போதும், அவங்கள 1 lakh கொடுத்தா போதும். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்துரும்? என்ன கரன்சி ரேட்னாலும் நம்மளுக்கு எவ்வளவு வந்துரும்? 1 lakh. Suppose the same exporter exporting goods to USA for $12,000. This is a forex transaction. This is need to be converted. Profit or loss to be recognized for this transaction, not for this transaction. Yeah, in the transaction என்ன இதுவே இல்ல, forex கிடையாது, but this is a foreign exchange transaction. But because the billing is made in என்ன dollar. Suppose if dollar rate was 70 at the date of transaction, at the time of receiving it becomes 60. அப்ப நீ புக் பண்ணிருக்கும் போது 12,000 into 70, later on 12,000 into 60, 10 rupees loss in exchange difference. நீ புக் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவன் உனக்கு எவ்வளவு தான் கொடுப்பான்? $12,000 தான் கொடுப்பான். நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும்? இப்ப புக் பண்ணிட்டு போனோம். இப்ப கவன் திஸ் இஸ் இப்ப என்ன உனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் என்னன்னு புரியுதா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் a transaction which denomination or require settlement in foreign currency. Which denomination or require settlement in foreign currency. Though we import goods from Australia, but the invoice made in Indian rupee, whether there is a foreign exchange transaction or not, there will not be any profit or loss. கரெக்டா? இப்போ நம்ம பார்க்க போறது ட்ரீட்மெண்ட். ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். இன்டெக்ரல் ஆபரேஷனா நான் இன்டெக்ரல் ஆபரேஷனா செக் பண்ணணும். என்னது இன்டெக்ரலா நான் இன்டெக்ரல்? சார் வாட் இஸ் இன்டெக்ரல், வாட் இஸ் நான் இன்டெக்ரல்? அசியூம் ஹெட் ஆபீஸ் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் இது வெளில இருக்கலாம். இதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் பின்னாடி சொல்றேன், லேட்டர் டேட்ல சொல்றேன். பட் இப்போ நம்ம டைரக்டா நம்மளோட பிரான்ச் அவுட் சைட்ல இருக்கான், நம்மளோட ஏஜென்சி அங்க இருக்கான், அவன் வந்து இன்டெக்ரல் ஆபரேஷன் நான் இன்டெக்ரல் ஆபரேஷன் இருக்கலாம், அவனை எப்படி மெர்ஜ் பண்றதுன்ற விஷயத்த பார்ப்போம். மத்தபடி வேற டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் போடலான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வரலாம், அப்புறம் செட்டில்மெண்ட்லாம் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வரலாம், ஓகேவா? ஏன்னா வெளிநாட்டோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட சேர்க்கறது தான் ப்ராப்ளம். மற்றபடி இது எல்லாமே ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் அது முடிச்சுட்டு கூட வரலாம். நல்லா கவனி. we don't have any branch and all. அந்த கான்செப்ட் நான் அடுத்ததுக்கு போறேன். எனக்கு அந்த வெளிநாட்டுல பிரான்ச்சோ அது சப்சிடரியோ ஜாயிண்ட் வெஞ்சரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ல நான் ஈடுபட்டிருக்கேன். என்ன டிரான்சாக்ஷன்ல? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ல. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் என்ன? டெட்டார் இருக்கான், எனக்கு அங்கேருந்து பணம் வர வேண்டியது இருக்கு, என்னோட கிரெடிட்டார் இருக்காங்க, நான் பே பண்ண வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ல இருக்கேன். சோ நான் எப்படி சார் ரெக்கார்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது மானிட்டரி டிரான்சாக்ஷனா நான் மானிட்டரி டிரான்சாக்ஷனான்னு பாரு. என்னது மானிட்டரி டிரான்சாக்ஷனா நான் மானிட்டரி டிரான்சாக்ஷனான்னு பாரு. வாட் இஸ் மானிட்டரி டிரான்சாக்ஷன்? மானிட்டரி டிரான்சாக்ஷனா ரிசீவபிள் ஆர் பேயபிள், ரிசீவபிள் ஆர் பேயபிள் ஃபார்ம், that are bills receivable, bills payable, creditor, some other outstanding, எல்லாமே readily receivable or readily payable, receivable or payable. அது டிரான்சாக்ஷன். என்ன டிரான்சாக்ஷன்? மானிட்டரி டிரான்சாக்ஷன். வேற நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் என்ன? பிக்ஸ்ட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் என்ன டிரான்சாக்ஷன்?
non-monetary transaction. Monetary transaction should be recorded at spot rate of transaction. Should be recorded at, this is called initial recognition. Initial recognition should be recorded at the spot rate of transaction. Say example 1/10/2020 you are entering into a contract with the Australian importer or Australian exporter, யாரோ ஒரு கான்ட்ராக்டர். அன்னைக்கு நீங்க குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்க, பில்லிங் டாலர்ல மேட் பண்ணிட்ட, அவன் பே பண்ணணும்ல. அன்னைக்கு என்ன ஸ்பாட் ரேட்டோ அன்னைக்கு கன்வர்ஷனை போட்டு, சே எக்ஸாம்பிள் 60 rupees ஸ்பாட் ரேட். அன்னைக்கு 1/10/20 அன்னைக்கு 60 rupees. You have made invoice of $10,000. 10,000 into 60 rupees 6 lakhs. Data entry pass பண்ணிரு. என்ன entry? Debtors to sell. Foreign debtor அவ்வளவுதான். Debtors to sell 6 lakhs 6 lakh. Suppose இது அவ்வளவுதான். Should be recorded at spot rate of transaction. But at balance sheet date. But at or settlement date. Say example 1/10/20 ல இருந்து அடுத்த balance sheet என்னைக்கு வரும்? 31/3/2021. 31/3/2021. இதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல, அவன்கிட்ட இருந்து காசு வந்திருக்கலாம்ல. சப்போஸ் வந்தது 5,50,000 தான் லாஸ். எப்படி லாஸ்? 5,50,000 $10,000 into 55 தான் வந்தது. அப்ப என்ன பண்ணிருப்ப, டேட்டா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 5,50,000, லாஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் 50,000 to debtor 6 lakh. இப்ப 6 lakhs புக் அவுட் போயிடுவானா? கேஷ் 5,50,000 50,000 லாஸ் ரெகனைஸ் பண்ணிடு. சப்போஸ் the exchange rate was 65, you will recognize cash was 6,50,000 to debtor 6 lakh to profit on gain on exchange and difference. முடிஞ்சு போச்சு. If it is a transaction settled before reporting date. Reporting date na next balance sheet date is the reporting date. அதுக்கு முன்னாடி செட்டில் ஆனா இந்த செட்டில்மெண்ட் என்ட்ரி போட்டு, பட் பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு இன்னும் இந்த டெட்டாராவே இருக்கான், இன்னும் நீ காசு வாங்கல. அவனை 6 lakhலயே வச்சுக்கலாமானா வச்சுக்க கூடாது. ஏன்னா இவன் என்ன ஐட்டம்? should be recorded at closing rate. 31st March அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுல தான் அவன டெட்டாரா நான் காட்டலாம். அப்ப நான் க்ளோசிங் ரேட் சே it was 55, அப்ப நான் டெட்டார் என்னவா காமிக்கணும்? 5,50,000. 50,000 ரூபாய் லாஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் டெபிட்டட் டு P&L. எல்லாமே P&L ரிகார்டிங் மானிட்டரி டிஃபரன்ஸ் எல்லாமே P&L. சோ 31st March 2021 அன்னைக்கு 5,50,000 போட்டு 50,000 ரூபாய். சார் 31/5/2021, 2 months after the reporting date. March was the reporting date. 2 months after na May. Exchange rate was 70. That day the settlement was made. அப்போ 10,000 into 70 எவ்வளவு வாங்கியிருப்ப நீ? Book 2,50,000 profit. Sorry, 1,50,000 profit. அப்போ 31st March அன்னைக்கு book 50,000 loss. on settlement அன்னைக்கு என்ன புக் பண்ணிரு? profit புக் பண்ணு. 1,50,000 profit. சார் நெட்டா ப்ராஃபிட் 1 lakh தான். 6 lakh ஃபர்ஸ்ட் எழுதுன 550 மாத்தன 50,000 லாஸ். திருப்பி அது எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்க? 7 lakh. 1,50,000 ப்ராஃபிட் ஆன் த டேட் ஆஃப் செட்டில்மெண்ட். அது எந்த வருஷம் தான் ரெகனைஸ் பண்ணோம்? நெக்ஸ்ட் இயர் தான் ரெகனைஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்? மானிட்டரி டிரான்சாக்ஷன் should be recorded at spot rate. spot rateங்கிற வேர்டு AS 11ல இருக்காது, எக்ஸாம்ல எழுதி வச்சிராத. டேட் ஆன் த டிரான்சாக்ஷன் டேட், ரேட் ஆன் தி டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். தட் இஸ் நதிங் பட் என்ன ரேட் நம்ம சொல்லலாம்? ஸ்பாட் ரேட். ஸ்பாட் ரேட் என்ன தெரியுமா? 31st March அன்னைக்கு அன்னைக்குள்ள ரேட் ஸ்பாட் ரேட். 29th April அன்னைக்கு 29th April அன்னைக்கு உள்ள ரேட் ஸ்பாட் ரேட். புரியுதா? அப்போ டிரான்சாக்ஷன் டேட்க்கு உள்ள ரேட் இஸ் கால்ட் என்ன ரேட்? டிரான்சாக்ஷன் டேட்ல உள்ள ஸ்பாட் ரேட். அதுல ரெக்கார்ட் பண்ணிரு. அதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் ஆச்சா? செட்டில்மெண்ட் அன்னைக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கெயின் ரெக்கார்ட் ரெகனைஸ் பண்ணிரு. சார் செட்டில்மெண்ட் ஆகல சார், 31st March வரையும் அது ஸ்டில் டேட்டாராவே இருக்கான் சார், என்னப்பா சார் பண்ணோம்? கன்வெர்டட் இட் அண்ட் த க்ளோசிங் ரேட், ப்ராஃபிட் ஆர் லாஸ் should be recognized. சார் செட்டில்மெண்ட் அன்னைக்கு திருப்பி மாறுது சார், திருப்பி செட்டில்மெண்ட் அன்னைக்கு என்ன பண்ணிரு? திருப்பி ப்ராஃபிட் ஆர் லாஸ் நெட்டா ரெகனைஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் என்னது? செட்டில்மெண்ட் 6 அன்னைக்கு நான் மொத்தமா ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டுக்கிறேன் கிடையாது சார். நடுவில் இன்னொரு பேலன்ஸ் ஷீட் டேட் வந்துருச்சு சார். ஆக்சுவலா வராது. ஏன் தெரியுமா? there is one act called FEMA. whatever you are exporting you should be received within 9 months. அதான் டைம் உனக்கு. 9 months குள்ள நீ பணத்தை வாங்கிடணும். that is called repatriation அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் வித்த குட்ஸுக்கான எக்ஸ்போர்ட் பண்ற உள்ள பணம் வர வேண்டியது இருக்கு. அப்ப நீ வாங்காமே விட்டுருந்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்பு குறைஞ்சு போயிடும். அப்ப எவ்வளவு நாள்ல கொடுத்து காசை வாங்கி ரெகனைஸ் பண்ணி இந்தியாக்குள்ள எடுத்துன்னு வந்துடணும்? 9 months. அப்போ 2 வருஷத்துக்குலாம் இருக்காது, மேக்ஸிமம் 1 வருஷம். லாங் டேர்ம் போலாம்.
மத்தபடி ஷார்ட் டேர்ம்லாம் ஒரு வருஷத்துக்கு என்ன ஆயிடும், அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடணும், ரீபேட்ரேட் பண்ணி ஃபண்டை உள்ள எடுத்துன்னு வந்துடணும். அப்படி இல்லைன்னா போன குச்சி திருப்பி உள்ள வந்துடணும். அது மாதிரிலாம் நிறைய ஃபெமால பிரச்சனை இருக்கு. ஸோ 2 வருஷத்துக்குலாம் இருக்காது. 31st மார்ச் நடுவுக்கு முன்னாடியே செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா செட்டில்மெண்ட் என்ட்ரி போட்டு அதுல ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெகனைஸ் பண்ணி, சார் தேர் இஸ் நோ ப்ராஃபிட் சார், சேம் ரேட் ப்ரிவைலிங், சேம் ரேட், டேட்டா டு கேஷ் டு டேட்டா என்ட்ரி போட்டுரு சார், டிஃபரன்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெகனைஸ் பண்ணிடு சார். 31st மார்ச்சுக்கு நடுவே செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு 31st மார்ச் அன்னைக்கு வந்துரு சார், இன்னும் செட்டில்மெண்ட் ஆகல, க்ளோசிங் ரேட்ல ரெக்கார்ட் பண்ணிரு, 50,000 ரூபாய் லாஸ், டெட்டார் டு டெட்டார், டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் 550, டெட்டார் டு டெட்டார்ல 6 lakh, டு ஃபாரெக்ஸ் லாஸ் எவ்வளோ 1,50,000, 50,000, 50,000 to be charged to last 31/5/2021 செட்டில்மெண்ட் டேட் அன்னைக்கு திருப்பி புக் பண்ணு, லாஸ் ஆர் ப்ராஃபிட் புக் பண்ணு. இப்போ டெட்டார் பேலன்ஸ் வாஸ் 550, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 7 lakh, to debtor 550, to gain on exchange forex 1,50,000. அப்போ 31st மார்ச் அன்னைக்கு 50,000 லாஸ், அடுத்த வருஷத்துக்கு 1,50,000 ப்ராஃபிட். இதுதான் மானிட்டரி டிரான்சாக்ஷன். நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் should be recorded at cost, always at cost. சார் நான் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன் சார் யூஎஸ்ல இருந்து, $15,000, $15,000 இன்ட்டு வாங்கின அன்னைக்கு என்ன ரேட்டு கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ரூபாயில போட்டு அதுல இருந்து டெப்ரிஷியேட் பண்ணு, திருப்பி அந்த மானிட்டரி ரேட் நீ வாங்கிட்டல, குச்சி வந்துச்சுல உள்ள, காசு பே பண்ணியாச்சுல, திருப்பி ஃபாரெக்ஸ் பத்தில நீ கவலை பண்ணக்கூடாது. உன் அசட் வெளிநாட்டுல இருக்கா இல்ல, வெளிநாட்டு அசட் இங்க இருக்கா, there is no asset or liability created. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஒரு மிஷினரி வாங்குற 1 கோடி ரூபாய்க்கு, வெளிநாட்டுல இருந்து $1 கோடி மிஷினரி வாங்குற, இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்? For you it's capital expenditure, for you it's capital expenditure. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஃபெமான்னு ஒரு ஆக்ட் இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்டுக்கு இதுக்கும் நிறைய லிங்க் இருக்கு. அதுல கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இதுல மிஷினரி வாங்குறது கேபிட்டல் அக்கௌண்டா இருக்குமா, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இருக்குமா? கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் கிடையாது. கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எனி டிரான்சாக்ஷன் which create alters any liability of a person resident in India, outside India, or any alter assets and liability India person in outside India. இங்க இருக்கிறவனோட அசட் அண்ட் லைபிலிட்டியை வெளில சேஞ்ச் பண்ணாலோ, வெளிநாட்டுல சேஞ்ச் பண்ணாலோ, ஆர் அங்க இருக்கிறவனோட இங்க அசட் அண்ட் லைபிலிட்டி சேஞ்ச் ஆனோ, அதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான். 1 crore நீ மிஷினரி வாங்குற, அவனோட கிரெடிட் மந்த் உனக்கு 3 மாசம் கொடுக்குறான், நீ 3 மந்த்ல பே பண்ற, ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ், கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஃபார் யூ அது என்னது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பட் ஃபெமாக்டிக்கல அது என்ன டிரான்சாக்ஷன் தான், கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். சரி, நான் மானிட்டரி ஆக்ட் should be recorded at, அதுக்கப்புறம் டெபிசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த வாயினை திறக்கவே தேவையில்லை. அடுத்தது ராஜா, இது ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன். இதெல்லாம் என்னது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே நீ ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன். இதுலயே இன்னொரு விஷயம் சொல்றேன், கவனி. நான் பின்னாடி நடத்துறேன். இந்த மானிட்டரி டேர்ம்ஸ்லயே பேபிள்ஸ் இருக்கும், சம் பேபிள்ஸ், லோன் அமௌண்ட் டிஃபர் 5 வருஷம் 4 வருஷம் இருக்கும், மோர் தென் 12 months இருக்கும். அப்ப கரன்சி டிஃபரன்ஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு தெரியுமா? யூ நீட் நாட் டு ரெகனைஸ் இட் அஸ் P&L ரெகனைஸ் பண்ண அவசியம் இல்லை. யூ கேன் கிரியேட் இட் அஸ் ரிசர்வ். அந்த ரிசர்வ் P&L கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அந்த 5 வருஷத்துக்கான செட்டில்மெண்ட்ல அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன பண்ணலாம், செட்டில்மெண்ட் பண்ணலாம். அந்த ஸ்கீமுக்கு கீழே இருந்தா மட்டும்தான். ஓகேவா? ஐ திங்க் அது நியூ சிலபஸ்ல இருக்கான்னு தெரியல, நான் புக்கை பார்த்துட்டு அதை கடைசி இருந்துன்னா நான் கடைசியா சொல்லி தரேன். ஓல்டு சிலபஸ் பிராக்டிஸ் மாடல்ல இருக்கும், நியூ சிலபஸ்ல அந்த ஸ்கீம் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கான்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. நான் செக் பண்ணிட்டு நான் அதை கடைசியா நடத்துறேன். மற்றபடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ரெகனைஷன் புரியுதா? ஒரு அசட் வாங்கியிருக்கா, என்ன பண்ணு, வாங்கின டேட் என்ன கன்வர்ஷன் கன்வெர்ட் பண்ணிடு, அதுக்கப்புறம் மறந்துடு, அவ்வளவுதான். மானிட்டரி டிரான்சாக்ஷன் யூ ஹேவ் டு செட்டில் ஆர் யூ ஹேவ் டு ரிசீவ். ஸ்பாட் ரேட்ல ரெக்கார்ட் பண்ணு, ரெகனைஸ் அன்னைக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணு. சப்போஸ் நடுவில் பேலன்ஸ் ஷீட் வந்துருச்சுன்னா, ரிப்போர்ட்டிங் டேட் வந்துருச்சுன்னா, ரிப்போர்ட்டிங் டேட் அன்னைக்கு க்ளோசிங் ரேட்ல ரெக்கார்ட் பண்ணு. இது டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும். சப்போஸ் translation of financial statement of a foreign operation, translation of financial statement of a foreign operation, ஃபாரின்ல சப்சிடரியோ, ஃபாரின்ல ஜாயிண்ட் வெஞ்சரோ, ஃபாரின்ல உன்னோட பிரான்ச்சோ இருக்கு, அந்த பிரான்ச்சோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ஓம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டோட கன்சால்டேட் பண்ணணும். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அவன் பேலன்சஸ் எல்லாத்தையும், அது அடுத்த பார்ட். இது ஃபர்ஸ்ட் பார்ட் புரியுதா? இதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்த பார்ட் கவனி.
conversion of financial statement of a foreign operation. So foreign operation இப்ப நான் ரெண்டா பிரிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இப்ப வரேன். integral operation, non integral operation. Integral operation, non foreign operation may be joint venture, subsidiary, branch, associate, யாரா வேணா இருக்கலாம். கன்சால்டேஷன்ல ஜாயிண்ட் வெஞ்சர் நம்ம கன்சால்டேட் பண்ணணும். கன்சல்டேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஜாயிண்ட் வெஞ்சர் கன்சல்டேட் பண்ணோம், சப்சிடரி கன்சல்டேட் பண்ணோம். ஜாயிண்ட் வெஞ்சர் எப்படி கன்சல்டேட் பண்ணுவோம்னா, அவனோட நம்ம ஷேர் ஆஃப் அசெட் மட்டும் என் புக்ல போட்டுப்பேன். ஜாயிண்ட் வெஞ்சர் அசெட்ல என்னோடது எது எத்தனை பர்சன்ட் ஷேரோ அதை மட்டும் என் புக்ல ஆட் பண்ணிப்பேன். ஜாயிண்ட் வெஞ்சர் லைபிலிட்டில எத்தனோட என்னோட எத்தனை லைபிலிட்டி அதை மட்டும் என்னோட ஆட் பண்ணிப்பேன். ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜோ அதை மட்டும் ஆட் பண்ணி விட்டுருவோம். இது ஜாயிண்ட் வெஞ்சர் கன்சல்டேஷன். அசோசியேட் கன்சல்டேஷன்ல அதை கூட பண்ண மாட்டேன். என்னோட ஃபேர் வேல்யூ இருக்கு தெரியுமா, அதை அவனோட புக் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்கு தெரியுமா, அவனோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவேன். அசோசியேட் இருந்ததுன்னா அவ்வளவுதான். சப்சிடரி இருந்துன்னா மொத்த கன்சல்டேஷன் வரும். அவனோட அசெட் எல்லாத்தையும் ஏன் அசெட்டா போடணும், அவனோட லைபிலிட்டி எல்லாத்தையும் ஏன் அசெட்டா போடணும், என்ன தவிர மீதி யார் ஓனரோ அவனை நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு வரணும். தட் இஸ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டா. இது மாதிரிலாம் அவனோட புக்ஸ் என் புக்ஸோட நான் மெர்ஜ் பண்ணி ஆகணும். பிரான்ச்சா இருந்துச்சுன்னா கன்சல்டேட்டட் நான் நார்மல் என்னோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரான்ச்சோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடணும், கன்சல்டேட் பண்ணி தான் நான் ப்ரிப்பேர். ஏன்னா அவன் என்னோட பிரான்ச் தான். ஓகேவா? சோ அப்போ அது மாதிரி ஆபரேஷன் வெளியில இருக்கிறவன் இன்டெகிரலா நான் இன்டெகிரலா பார்க்கணும். டூயிங் சேம் பிசினஸா டிஃபரெண்ட் பிசினஸா. கண்ட்ரோல் இன்டெகிரல், கண்ட்ரோல் இருக்குன்னா இன்டெகிரல், நான் கண்ட்ரோல்னா நான் இன்டெகிரல். டூயிங் தேர் ஓன் பிசினஸ்னா நான் இன்டெகிரல். நான் சொல்ற பிசினஸ் தான் அவன் பண்றான் அப்படின்னா இன்டெகிரல். சே எக்ஸாம்பிள் ஆஸ் லைக் அஸ் டிபெண்டன்ட் பிரான்ச் அண்ட் இண்டிபெண்டன்ட் பிரான்ச். அப்ப இன்டெகிரல் ஆபரேஷன் இஸ் லைக் டிபெண்டன்ட் பிரான்ச், நான் இன்டெகிரல் ஆபரேஷன் இஸ் லைக் இண்டிபெண்டன்ட் பிரான்ச். கரெக்டா ராஜா? நல்ல கவனி. all transactions should be recorded at spot rate. integral அப்டேட் ஆயிட்டே இருக்கணும்ல, சேம் வேங்கி அப்டேட் ஆயிட்டே இருக்கணும்ல. ஏன்னா ஹெட் ஆபீஸ் தானே என்ட்ரியை பாஸ் பண்ணணும். கரெக்டா? அவன் என்ட்ரி போட்டு மொத்தமா இங்க அனுப்புவான். so all transactions should be recorded at spot rate. கரெக்டா? at balance sheet date, at monetary items, non-monetary items, all monetary items should be recorded at closing spot rate. Non-monetary items at cost. கரெக்டா? ஏன்னா இன்டெகிரல் ஆபரேஷன் அவனோட எல்லாமே என்னோட வந்துச்சு. அப்ப நான் இன்டெகிரலாவே என்ன போடலாம், காஸ்ட்லயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ரேட் டிஃபரன்ஸ் should be recognized as gain or loss in differences. கரெக்டா? இந்த சிச்சுவேஷன்ல ஆல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் should be charged to P&L. இதுல இன்டெகிரல் ஆபரேஷன் மானிட்டரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணணும். நான் மானிட்டரி ஐட்டம் ரெக்கார்ட் ரேட் காஸ்ட். ஏன்னா இந்த ரேட்ல கன்வெர்ட் ஆயிருக்கும்ல, ரெக்கார்டிங் ரேட்ல என்ன பண்ணிருப்ப நீ கன்வெர்ட் பண்ணிருப்ப, இதே ரெக்கார்டிங் ரேட்ல கன்வெர்ட் பண்ணிருப்ப. இஸ் லைக் வெறும் ஃபாரின் டிரான்சாக்ஷன் மாதிரி, அங்க பிரான்ச்சே இல்லாத மாதிரியும் நம்ம அங்க ஃபாரின் டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரியும். எப்படி? வெளிநாட்டுல எனக்கு பிரான்ச்சே இல்ல, நம்ம ஃபாரின் டிரான்சாக்ஷன் பண்ணா என்ன பண்ணுவோம், நம்ம அசெட் வாங்கி அசெட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். லைபிலிட்டியா இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் க்ளோசிங் ரேட்ல என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஸ் போடுவோம். அதே பண்ணு. இஃப் இட் இஸ் இன்டெகிரல் ஆபரேஷன் எல்லா ஐட்டம்ஸையும் மானிட்டரி நான் மானிட்டரி இப்படி கன்வெர்ட் பண்ணிடு. இஃப் இட் இஸ் நான் இன்டெகிரல் ஐட்டம், நான் இன்டெகிரல் ஆபரேஷன் அவனோட அசெட்டே எனக்கு தெரியாது வேல்யூ. பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு மட்டும் தான் என்ட்ரியே போடுவேன். ஏன்னா ஸ்பாட் ரேட் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் ஓன் புக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் புக்ல அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் முடிச்சு ட்ரையல் பேலன்ஸ் அனுப்புவான். அதே என் புக்ல நான் என்ன பண்ணி ஆகணும், என்ட்ரி போட்டாகணும். அப்ப என்ன பண்ணுவான், அவனோட அசெட், லயபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் க்ளோசிங் ரேட்ல தான் போடுவேன். ஏன்னா க்ளோசிங் ரேட்ல தான் நம்ம அனுப்புறான். டெய்லி சொல்ல மாட்டானே, அப்டேட் பண்ண மாட்டானே. ஏன்னா நான் இன்டெகிரல் ஆபரேஷன் நான் என்ன ரேட்ல போட்டுருவேன். சார் லாஸ் ஆர் ப்ராஃபிட் should be recognized where sir? Loss or gain in foreign exchange should not be transferred to P&L. Should not be transferred to P&L. There should be a reserve created for this. Foreign exchange reserve. Okay va? Foreign ஃபாரின் டிரான்ஸ்லேஷன் கரன்சி ரிசர்வ்னு ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணிடுவோம். ஃபார் என்ன டிஃபரன்ஸ், கெயின் ஆர் லாஸ்,
க்ளோசிங் ரேட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் இருக்கிறது தெரியுமா? டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அவனோட எல்லா ட்ரையல் பேலன்ஸோட டெபிட்டையும் க்ளோசிங் ரேட்ல கன்வெர்ட் பண்ணிடுவேன், கிரெடிட் எல்லாத்தையும் க்ளோசிங் ரேட்ல கன்வெர்ட் பண்ணிடுவேன். டிஃபரன்ஸ் அரைஸ் ஆகுமா அரைஸ் ஆகாதா? ஏன்னா நான் சொல்றது புரியுதா இல்லையா? டிஃபரன்ஸ் அரைஸ் ஆகுமா அரைஸ் ஆகாதா? டிஃபரன்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ரிசர்வ் கிரியேட் பண்ணி. என்ன ரிசர்வ்? ரிசர்வ். கரெக்டா ராஜா? கிரியேட் பண்ணிட்டு லைபிலிட்டில வச்சுக்கோ. மேபி டெபிட் பேலன்ஸா இருக்கலாம், கெயினா இருந்தா கிரெடிட் பேலன்ஸ், லாஸா இருந்தா டெபிட் பேலன்ஸா இருக்கலாம். கெயினா இருந்தாவோ லாஸா இருந்தாவோ செட்டில்மெண்ட் பண்றோம் தெரியுமா, அப்பத கிளியர் பண்ணிக்கலாம். அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் செட்டில்மெண்ட் போது அந்த எந்த பார்ட் ஒரு 50% ஷேர் வச்சிருந்த 25% வச்சிருந்தா 25% ஆஃப் தி ரிசர்வ் பிஎன்எல் கம்ஸ். இன்கம் ஆவோ லாஸ் ஆகும். இல்ல என்னைக்கு அந்த மொத்தம் அந்த இன்டெகிரல் நான் இன்டெகிரல் ஆபரேஷன் எனக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான்லங்க, ஏதோ ஜாயிண்ட் வெஞ்சரோ சப்சிடி இன்வெஸ்ட் பண்ணிருப்பல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்ப என் புக் அவுட் வெளில போதோ அப்ப இந்த ரிசர்வ் தூக்கி எல்லாம் சொல்லலாம். பார்ட் வெளில போச்சுன்னா பார்ட் ஆஃப் ரிசர்வ் பிஎன்எல் தூக்கி போடு. ஃபுல் வெளில போச்சுன்னா இதுல ஒரு சின்ன ரூல் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா, எல்லா அசட் எல்லா லைபிலிட்டி க்ளோசிங் ரேட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மானிட்டரி ஐட்டம் நான் மானிட்டரி ஐட்டம் எல்லாமே என்ன ரேட்? எல்லா அசட் அண்ட் லைபிலிட்டி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மானிட்டரி ஐட்டம் நான் மானிட்டரி ஐட்டம் என்ன ரேட்ல போட்டோம்? க்ளோசிங் ரேட்ல போட்டோம். பட் இந்த ரெவன்யூ ஐட்டம்ஸ் இருக்கு தெரியுமா? என்னது? இன்கம், சேல், பர்ச்சேஸ் சேல் இருக்கு தெரியுமா? இது மாதிரி ரெவன்யூ ஐட்டம்ஸ் அதுலயும் ட்ரையல் பேலன்ஸ்ல வந்திருக்கும்ல, அந்த ரேட் என்ன சார் ரேட் சார் போடுறது? அதுதான் பிரச்சனையா அரைஸ் ஆகுது. இங்க என்ன போட்டுருவ நீ? இங்க ரெக்கார்டிங் டேட், டிரான்சாக்ஷன் நடந்த அன்னைக்கு ஸ்பாட் ரேட், கன்வர்ஷன் அன்னைக்கு மானிட்டரி ஐட்டம் கன்வெர்ட் பண்ணுவோம், நான் மானிட்டரி கன்வெர்ட் பண்ணாம விட்டுருவேன், அதை மட்டும் பிஎன்எல் காமிச்சிருவேன். ஏன்னா நான் மானிட்டரி இல்ல. இங்க என்ன பண்ணுவேன்? அசட் லைபிலிட்டி நான் மானிட்டரி மானிட்டரி எல்லாம் கன்சிடர் பண்ணாம எல்லாத்தையும் பிரிச்சிருவேன் க்ளோசிங் ரேட்ல. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு தெரியுமா? ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும், அதை மட்டும் நீ என்ன ரேட்ல கன்வெர்ட் பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோ, ஆவரேஜ் ரேட் ஆஃப் தி இயர். ஆவரேஜ் ரேட் ஆஃப் தி வீக் எல்லாம் கிடையாது, மந்த் எல்லாம் கிடையாது, இயர். 1/4/2019 இருந்து 31/3/2020 வரையும் ஒரு வருஷத்துக்கு என்ன ரேட்டு ஆவரேஜா இருக்கும்? வெயிட்டட் ஆவரேஜ் போடுவாங்கல்ல, இது எத்தனை நாள் இந்த ரேட் இருந்திருக்கு, இது எத்தனை நாள் இந்த ரேட் இருக்கு, இது எத்தனை நாள் இருக்கு, வெயிட்டட் ஆவரேஜ் போட்டா ஒரு ரேட் இருக்கும், ஆவரேஜ் கொஸ்டின்ல கொடுத்துருப்போம். அந்த ரேட்ல தான் இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கன்வெர்ட் பண்ணும். இதனாலதான் இந்த டிஃபரன்ஸே வருது. சார் ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு டெபிட் ஐட்டம்ஸ் இருக்கு, கிரெடிட் ஐட்டம் இருக்கு, எல்லாத்தையும் 10ஆல மல்டிப்ளை பண்ற டிஃபரன்ஸ் வருமா? எல்லா நம்பரையும் 10ஆல மல்டிப்ளை பண்ற டோட்டல் போடுற டிஃபரன்ஸ் வராது. அப்ப எங்க சார் டிஃபரன்ஸ் வருது? அசெட் அண்ட் லைபிலிட்டி டிஃபரன்ஸ் வராது. எதனால டிஃபரன்ஸ் வரும்? ஆவரேஜ் ரேட். எதுக்கு? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் பிரான்ச்ல படிப்ப ஃபாரெக்ஸ் பிரான்ச், இன்டெகிரல் பிரான்ச், நான் இன்டெகிரல் பிரான்ச். நான் இன்டெகிரல் பிரான்ச் என்ன பண்ணணும்? இன்டெகிரல் பிரான்ச் இருந்தா என்ன பண்ணணும்? ரெக்கார்டிங் டேட்ல கன்வெர்ட் பண்ணிருப்ப, உனக்கு ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுப்பான், அது மானிட்டரி ஐட்டம் மட்டும் க்ளோசிங் ரேட், இது எல்லாமே எது ரேட்? அப்ப நான் இன்டெகிரல் ஆபரேஷனா தான் கொடுத்துருப்பான் உனக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும்? Asset and liability எல்லாமே closing rate, purchase sales like transaction will be average. Monetary item, non-monetary. I am expecting question from this area. Integral, non-integral. அது இல்லைன்னா இன்னொன்னு சொல்ல போறோம். அதுல இருந்து இன்டெகிரல் ஆபரேஷன் கிளாசிஃபைட் அஸ் நான் இன்டெகிரல். இன்டெகிரல் ஆபரேஷன் இத்தனால வச்சிருந்தேன் ஆஸ் கிளாசிஃபைட் அஸ், அவனுக்கே தனியா கொடுத்து நீயே பாத்துக்கோ. நான் இன்டெகிரல் இப்பனால நான் இன்டெகிரலா இருந்தது, now it become integral. Reclassification of integral operation into non-integral operation or non-integral operation into integral operation. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்டெகிரல் ஆபரேஷன்ல எங்க ராஜா ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடுவேன்? நான் இன்டெகிரலா மாறிடுச்சுன்னா ரிசர்வ்ல போட்டுரு. நான் இன்டெகிரலா இருக்கும்போது எங்க போட்டிருப்ப? அந்த ரிசர்வ் தூக்கி போய் பிஎன்எல் போட்டுரு. முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான், as simple as that. முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கும்போது ப்ராஃபிட் ஆர் லாஸ் எங்க புக் பண்ணிருப்ப? பிஎன்எல். அது இப்ப என்னவா கன்வெர்ட் பண்ணிடணும்? ரிசர்வ். நான் இன்டெகிரல்ல இருந்து இன்டெகிரல் மாறும்போது அங்க என்னவா வச்சிருந்திருப்ப? ரிசர்வ். இப்ப என்னவா மாத்திக்கணும்? பிஎன்எல். நல்லா கவனிச்சுக்கோ. இன்டெகிரல் டு நான் இன்டெகிரல் டிரான்ஸ்லேஷன் டேட் அன்னைக்கு நான் மானிட்டரி டேர்ம்ஸ்க்கு பிரச்சனை வரும். டிரான்ஸ்லேஷன் ரேட் அன்னைக்கு நான் மானிட்டரி ஐட்டம்ஸ்க்கு பிரச்சனை வரும். ஏன்னா இன்டெகிரலையும் சரி நான் இன்டெகிரலையும் சரி மானிட்டரி ஐட்டம் வில் பி ரெக்கார்டட் அட் க்ளோசிங் ரேட். இங்க ஆல் க்ளோசிங் ரேட், இங்க மானிட்டரி க்ளோசிங். அப்ப மானிட்டரி ஷட் ஆஃப் ஆயிடும். ரெண்டுமே க்ளோசிங் தான். நான் மானிட்டரி தான் இங்க வேற ரேட்ல இருக்கும்,
அங்க வேற அப்ப ரெக்கார்ட் ரேட் டிஃபரன்ஸ் வரும். தட் டிஃபரன்ஸ் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு எங்க நான் இன்டெகிரலா மாறுது. ரிசர்வ். சூப்பர். நான் இன்டெகிரல் டு இன்டெகிரல். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுக்கு மாத்திவியா? ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுக்கு மாத்தும் போது அங்க என்னத்துல இருந்திருக்கும், க்ளோசிங் ரேட்ல இருந்திருக்கும். அதை என்ன காஸ்ட்டுக்கு மாத்தி ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுக்கு மாத்தி ரெகனைஸ் பண்ணுவேன். இப்போ என்னவா மாறுது? நான் இன்டெகிரல் டு இன்டெகிரல். அந்த டிஃபரன்ஸ் இன்டெகிரல்ல ஒரு லாஸ் வந்துச்சுன்னா எங்க போடுவேன்? அப்போ கன்வெர்ட் ஆகி வரும்போது லாஸ் எங்க போட்டுறணும்? P&L ல ரெகனைஸ் பண்ணுறது. இதுலயும் ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பான், தியரி கொஸ்டின். நம்பர்லாம் வச்சு கேட்க முடியாது, தியரி கொஸ்டின் கேட்பான். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ரெகனைசேஷன் ஆஃப் கெயின் ஆர் லாஸ் இன் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஓகேவா? என்னன்னா எக்ஸாம்பிள் 1 நவம்பர் சேம் கொஸ்டின் இன்ஸ்டியூட்ல திருப்பி கேட்கிற கொஸ்டின் தான். 1 நவம்பர் அன்னைக்கு 6 month டிரான்சாக்ஷன் என்டர் ஆயிருக்கும். 6 month ஃபார்வர்ட் ரேட் டிரான்சாக்ஷன். ஃபார்வர்ட் ரேட்னா இது ஒரு ஹெட்ஜிங்னா என்னன்னா ரிஸ்க் அவாய்ட் பண்ற ஒரு டேர்ம். ஓகேவா? 31st மே அன்னைக்கு வாட் எவர் த ரேட் ப்ரிவேலிங் த மார்க்கெட், நான் 62 rupeesக்கு புக் பண்ணிக்கிறேன் டாலரை. எனக்கு 62 ரூபா போதும். 65 ரூபா இருந்தாலும் எனக்கு எவ்வளவு போதும்? 62 ரூபா போதும். 55 ரூபா இருந்தாலும் 62 ரூபா. அதான் பிரச்சனை. இப்போ நான் செட்டில்மெண்டா இருக்குன்னு வச்சுக்கோயேன், 67 ரூபா போயிடுமோ 70 ரூபா போயிடுமோ, இன்னைக்கு நான் எவ்வளவு புக் பண்றேன்? 62 ரூபாய்க்கு. ஆனா ஒரிஜினலா இன்னைக்கு 55 ரூபாய் தான் இருக்கு. அப்ப நம்ம 55 ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் பண்ணிருக்கலாமா? இப்ப நம்ம எவ்வளவு செட்டில்மெண்ட் பண்ண போறோம்? 62. 5 ரூபாய் லாஸ். சப்போஸ் 67 ரூபாய் இருக்கு, சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா 67 ரூபாய் மார்க்கெட்ல நம்ம செட்டில்மெண்ட் பண்றது எவ்வளவுக்கு தான்? 62 ரூபாய் ப்ராஃபிட். சப்போஸ் ரிசீவபிள் வரது வேண்டியதா இருக்கு, அதுக்கு நான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக் பண்ணிட்டேன். டு செல் த ஃபாரெக்ஸ் கன்வெர்டட் இன்டு இந்தியன் ரூபி. நம்ம என்ன டாலரை வித்துட்டு காசா மாத்திரம். அப்ப இந்த $60 விற்கிறது நான் 62 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிட்டேன். அன்னைக்கு பார்த்தா 67 ரூபாய் இருக்கு. அன்னைக்கு நான் $1000 67 ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணி 67,000 ரூபாய் தந்துருக்கலாமா? இன்னைக்கு நான் எவ்வளவு தான் எடுத்துன்னு வருவோம்? 62,000 லாஸ். அப்படி இந்த பக்கம் போட்டா ப்ராஃபிட். அதே தான் நடக்கும். இப்ப இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்ன ஆகும்போது என்ன பண்ணிடுவோம்? 1/11/2000 சம் அமௌண்ட் 1/11/2019 அன்னைக்கு 6 month கான்ட்ராக்ட் என்டர் ஆயிடுவோம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து சே எக்ஸாம்பிள் 70. எவ்வளவு? ஸ்பாட் ரேட் அன்னைக்கு ஸ்பாட் ரேட் பாத்தீங்கன்னா, ஸ்பாட் ரேட் எக்ஸாம்பிள் வரும் இந்த புக்கு கூட. பிராக்டிஸ் பண்ணல கூட, அட்வான்ஸ் பிராக்டிஸ் பண்ணல இருந்துச்சுங்க. அங்க இது மேல இருக்கும் மாதிரி எடுத்துட்டு வாங்க. Sterling Limited purchase a plant for $20,000 rupees. Payable after 4 months. December மாசம் எடுத்துருக்கான். They entered into a forward contract for 4 months at 48.85 rupees. ஒரு டாலர் நான் எவ்வளவு கொடுக்குறேன்? 48 ரூபாய் 85. 45 ரூபாய் இருந்தாலும் நான் 48 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். 50 ரூபாய் இருந்தாலும் எவ்வளவு தான் கொடுப்பேன்? 48 ரூபாய் தான் கொடுப்பேன். ஸ்பாட் ரேட் வாஸ் 47.5. ஸ்பாட் ரேட் வாஸ் எத்தனை மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கான்? 4 months. பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிடுவேன். எக்ஸாம்பிள் டேட் 1 December கான்ட்ராக்ட் ஆயிடுவேன். 31 December வச்சுக்கோ. இன்னைக்கு நான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எவ்வளவு புக் பண்ணிருக்கேன்? 48.85. ஆனா இன்னைக்கு ஸ்பாட் ரேட் எவ்வளவு? டிஃபரன்ஸ் லாஸ் புக் பண்ணிடு. ஏன்னா 47,000 ரூபாய் கிடைக்கும் போது நான் 48,000 ரூபாய் 55 பைசாக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். லாஸ் சார் என்ன சார் இது 31 மார்ச்ல 4 மாசத்துக்கு அப்புறம் இது இன்னைக்கு ரேட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றீங்க. இன்னைக்கு லாஸ் புக் பண்றா, டிரான்சாக்ஷன் அன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போங்கறோம். இன்னைக்கு லாஸ் புக் பண்ணு, டிரான்சாக்ஷன் அன்னைக்கு முடிச்சுக்கோ, ப்ராஃபிட்டா லாஸ் புக் பண்ணிக்கோங்கறோம். அப்ப என்ன பண்றவ? டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்துச்சு? கவனி 1.35. இப்போ 1.35 இன்டூ எத்தனை டாலருக்கோ அத்தனை டாலர் மல்டிப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட் வந்துடும்.
31 டிசம்பரா 4 மந்த்க்குனா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாசம் தான் இந்த இயர் ஃபாலிங் ஆகுது. அப்ப அந்த லாஸ்ட்ல 3/4 தான் கரண்ட் இயருக்கு சார்ஜ் பண்ணணும். மீதி 1/4 should be charged to next year. என்னைக்கு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிருப்ப, என்னைக்கு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிருக்க 31 டிசம்பர், என்னைக்கு உள்ள வந்துருக்கும் டிரான்சாக்ஷன் இதா இருக்கும் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம், அன்னைக்கு வேணா புக் பண்ணிக்கும். பட் ஸ்பாட் ரேட்ல உள்ள டிஃபரன்ஸ்க்கும் ஃபார்வர்ட் ரேட்ல உள்ள டிஃபரன்ஸ்க்கும் என்ன புக் பண்ணிரு, லாஸோ கெயினோ புக் பண்ணிரு. சரி கரெக்டா சார்னா ட்ரீட்மெண்ட் தப்பு தான். இது மாதிரி இது 4 மாசத்துக்கு இப்ப டாலரோட ரேட் ஏறினே இருக்கு, டாலரோட ரேட் ஏறிட்டே இருக்கு. சரி எக்ஸாம்பிள் 45ல இருந்த டாலர் இப்ப 60க்கு போயிருக்கு. அப்ப நான் 50 இருக்கும் போதே கணிச்சு தான் 60க்கு போகுதுன்னு. நான் 50க்கு இருந்த போதே 52ல லாக் பண்றேன். 50க்கு இருந்த போதே எவ்வளவு லாக் பண்றேன், ஸ்பாட் ரேட் வாஸ் 50, நான் லாக்கிங் ஃபார்வர்ட் ரேட் அட் 5 மந்த்ஸ் எவ்வளவு இருக்கு 52. இவன் என்ன சொல்றான், 2 ரூபாய் லாஸ் புக் பண்ணிரு அந்த ரிப்போர்ட்டிங் டேட், அந்த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் 2 ரூபாய் லாஸ் புக் பண்ணிரு. ரிமைனிங் அந்த லாஸ இந்த வருஷத்தையே மொத்தமா ஆச்சுன்னா இந்த வருஷம் எண்ட்லயே போட்டுரு. பட் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபால் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் மந்த் ஃபால் ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோம், 6 மந்த்னு வச்சுக்கோ, 3 மாசம் இங்க 3 மாசம் பாதி லாஸ் இந்த வருஷம் பிஎன்எல், பாதி லாஸ் நெக்ஸ்ட் இயர் பிஎன்எல். ஆனா செட்டில்மெண்ட் அன்னைக்கு 60 ரூபாய் ரேட். இப்ப நான் ஒரிஜினலா பே பண்ணி தான் எவ்வளவு பே பண்ணிருக்கணும் 60. இப்ப நான் எவ்வளவு பே பண்ணி முடிச்சிட்டேன். டாலர் டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு, டாலர் தெரிஞ்சிச்சு 60 ரூபாயில இருந்து 45 ரூபாய்க்கு வரப்போகுது. நான் 55 ரூபா வரும்போது சுசானம் படுத்திட்டு 54 ரூபாய்க்கு ரேட்டை புக் பண்ணிட்டேன். 54 ரூபாய்க்கு இது வந்து ரிசீவபிள். 55 ரூபா ரெண்டு இடத்துல 54 ரூபா தானே வருது. 1 ரூபாய் லாஸ் புக் பண்ணுங்கிறான் இவன். 1 ரூபாய் என்ன புக் பண்ணுங்கிறான், லாஸ் புக் பண்ணி. ஏன்னா 55 ரூபா ரெண்டு இடத்துல உனக்கு 54 ரூபாய் தான் வரப்போகுது, ஏன்னா ஃபார்வர்ட் கான்ட் ரிசீவபிள். ஆனா ஒரிஜினலா 45 ரூபாய் தான் டிரான்சாக்ஷன் ரேட் அன்னைக்கு. இன்னைக்கு ஒரிஜினலா செட்டில்மெண்ட் ரேட் இன்னைக்கு எவ்வளவு, ஆனா எனக்கு எவ்வளவு கிடைக்குது 54. ப்ராஃபிட் மேக்கிங்கா லாஸ் மேக்கிங்கா, ப்ராஃபிட் தான். ஆனா இவன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன புக் பண்ணிருங்கிறான், லாஸ் ரெகக்னைஸ் பண்ணுங்கிறான். சேமே உல்டா, டிரான்சாக்ஷன் இன்னைக்கு அதிகமா இருந்தா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோ, ரிட்டர்ன் எண்ட் 31 மார்ச் அன்னைக்கு ரிவைஸ் பண்ணணும் திருப்பி. இதுதான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ரேட்டோட டிரான்சாக்ஷன். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க கவனி. STEM Limited purchase a plant for $30,000 for 6 months. Period 6 forward contract 6 months இறங்குறான் 62.15. பட் அன்னைக்கு ஸ்பாட் ரேட் 60.75 தான். அப்ப டிஃபரன்ஸ் லாஸ் 6 மந்த்ஸ். நவம்பர் 30ல இருந்து 6 மந்த்னா இப்போ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 4 மந்த்ஸ். இந்த வருஷமும் 2 மந்த்ஸ். அப்ப லாஸ் எவ்வளவு கண்டுபிடி, 4 மந்த்ஸ் கரண்ட் இயர் பீரியட்ல போடு, 2 மந்த்ஸ் 5 மார்க். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் ஒரு ப்ராப்ளம் வரும். கொஸ்டின் படிக்கிற காதுல வாங்கு. Sundry debtor include amount receivable from Umesh 50,000 rupees at the prevailing exchange date of sale was 58.5. Sale அன்னைக்கு 58 ரூபா 50 பைசா. Long term loan taken from US company amounting to 60 lakhs rupees. It was recorded at $1 is equal to 55.6 rupees ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். டேட் அன்னைக்கு டிரான்சாக்ஷன் டேட் அன்னைக்கு 31st மார்ச் அன்னைக்கு 61.2 that rate, டாலர் ரேட் 61.2. ரெண்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஒரு டெட்டார் டிரான்சாக்ஷன் 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவுக்கு ரெக்கார்ட் கன்வெர்ட் பண்ணிருக்கேன் 58.5. ஒரு லோன் வாங்கியிருக்கேன், லோன் வாங்கினது 55 ரூபா 6 பைசா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். எவ்வளோன்ட்டு 60 lakhs. ஏதோ ஒரு டாலர் இன்ட்டு 55.6 போட்டா இந்த ரேட் வந்திருக்கும். ஏதோ ஒரு டாலர் இன்ட்டு 58.5 போட்டிருந்தா 5 lakhs வந்திருக்கும். ரிப்போர்ட்டிங் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ரிசீவபிள், இது பேயபிள். சார் ரிசீவபிள் எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுது பாரு. $58.5 minus 61.2 $2.7 ரிசீவபிளா, ப்ராஃபிட்டா, P&L கிரெடிட் பண்ணிருக்கேன். $2.7 இன்டூ எத்தனை டாலர்
5 lakh டாலரா? இது 5 lakh rupeesல இருக்கு. Some dollar into something. 5 lakh divided by 58.5 போட்டா $8547 into 2.7 credit to P&L. நல்லா புரிஞ்சுக்கோ. அடுத்த டிரான்சாக்ஷன் இது லோன் 6 lakh 60 lakhs. Long term loan was taken from US company amounting to 60 lakhs. அப்ப எத்தனை டாலர் எடுத்திருப்பான்? 60 lakhs divided by 55.6 அப்படின்னா 1,07,913 லோன் வாங்கியிருக்கான். கன்வர்ஷன் ரேட்ல திருப்பி அது இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்ப லாஸ். ஏன்னா இது ரிசீவபிள் ப்ராஃபிட், இது பேயபிள் லோன். அப்போ 55.6 ரூபாயில இருந்து 61.2 ரூபாய் போட்டா 5 ரூபாய் 6 பைசா, $5.6 லாஸ். அப்ப இன்டூ $1,07,000 போட்டீங்கன்னா $6,04,317 ஆர் ருபீஸ் மல்டிப்ளை பண்ண என்னத்துல வருது? ருபீஸ் இஸ் லாஸ். கிரெடிட் P&L கேட்டா பண்ணாத. இன் கேஸ் ஆஃப் லாங் டேர்ம் லோன் அலோன், இன் கேஸ் ஆஃப் லாங் டேர்ம் லோன் அலோன் இத ரிசர்வா கிரியேட் பண்ணிக்கோ. என்னவா கிரியேட் பண்ணிக்கோ? ரிசர்வா கிரியேட் பண்ணிக்கோ. நல்லா கவனி, காதுல வாங்க. நான் படிக்கிற லைனா AS 11 படிக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் அரைசிங் ஆன் த செட்டில்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ஐட்டம். Exchange difference arising on the settlement of monetary items or on reporting of enterprise monetary item. Difference on settlement or reporting on enterprise. Balance sheet date la போடுற அன்னைக்கோ settlement அன்னைக்கோ ஒரு difference profit or loss should be recognized as the period profit or loss P&L recognize பண்ணிரு. However, at the option of the entity, an exchange difference arising from reporting of long-term currency monetary items, long-term foreign currency monetary items at a rate from those which were initially, the difference rate from which were initially recorded at 55 reporting date 61 at the option of entity. நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேவா? in so far they are related to acquisition of non depreciable capital asset can be accumulated in foreign currency monetary item difference account. Foreign currency monetary items different account. நீ எங்க கொண்டு கொடுத்துடலாம்? அத அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிடலாம்? நீ டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். அதே டெபிட் பேலன்ஸ் இருந்தா டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் இருந்தா கிரெடிட் பேலன்ஸ் வச்சுக்கோ. இந்த என்டர்பிரைஸ் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அமௌண்ட் ஓவர் த பேலன்ஸ் பீரியட் ஆஃப், அதுல எத்தனை வருஷம் லோன்? 5 வருஷமா? ஒரு பார்ட்டை மட்டும் அனுப்பு. அந்த சே எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 6,43,317 லாஸ் FMCD ஐடியா வச்சுக்கோ. பேலன்ஸ் ஷீட்ல இந்த சைடு வந்துடும். அதுல எத்தனை வருஷம் லோன்? 5 வருஷம். ஒரு பார்ட் அனுப்பிச்சிரு. சே எக்ஸாம்பிள் 1 lakh சம்திங் அனுப்பிச்சிரு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 lakh சம்திங் பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் லாஸ் வரும்ல, பார்த்தா நெக்ஸ்ட் இயர் 3 lakhs ஆயிடுது. அப்ப என்ன பண்ணி 3 lakhs மாத்திக்கோ. அதை திருப்பி ரிமைனிங் உள்ள 4 yearsக்கு கொஞ்சம் அனுப்பு. நெக்ஸ்ட் இயர் இந்த பக்கம் ப்ராஃபிட்டா வந்துருது. ரிமைனிங் 3 years 2 years இருக்கு. பை 2 போட்டு இன்கம் அனுப்பு. அது எந்த வகையை வச்சுக்கோ. ஒரே வருஷ P&L போட்டுறாத. இது ஏன்னா லாங் டேர்ம்ங்கறான். அப்ப சார் இந்த வருஷம் ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சு, இந்த வருஷம் P&L. இது ஆப்ஷன் ஆஃப் என்டிட்டி. இது சார் நான் போட்டுக்கிறேன். P&L போட்டுக்கிறனால என்ன பண்ணிக்கோ, போட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் ஆஃப் என்டிட்டி. நான் இது இன்டெகிரல் ஆபரேஷனுக்குள்ளேயே போகாத. நான் சும்மா லோன் வாங்கியிருக்கேன் வெளிநாட்டு பேங்க்ல இருந்து. நான் சும்மா லோன் வாங்கியிருக்கேன் வெளிநாட்டு பேங்க்ல இருந்து. இப்ப நான் என்ன பண்றேன்? இது பேர் 2 டிரான்சாக்ஷன். ஃபாரின் ஆபரேஷனே கிடையாது. ஃபாரின் ஆபரேஷன் நான் சொன்ன மாதிரி தான் இன்டெகிரல் ஆன் இன்டெகிரல் கன்வர்ஷன் தான். இது நான் இங்க உட்காந்துட்டே லோன் வாங்கியிருக்கேன் வெளிநாட்டுல. அந்த லோனை என்ன பண்ணணும்? வாங்கின அன்னைக்கு 55 ரூபா வித் செட்டில்மெண்ட் 31 மார்ச் அன்னைக்கு 61.2. அப்ப 6 லட்சம் ரூபாய் லாஸ். எக்ஸாம்பிள் நான் ரவுண்டா 6 lakhs போட்டுக்கிறேன். ஓகேவா? 1/6 year லோன் பீரியட். அப்ப அந்த வருஷம் எக்ஸ்பென்சிவ் நான் எவ்வளவு அனுப்பிச்சிருவேன்? 1 lakh. அப்ப இந்த ரிசர்வ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 lakh லாஸ் அக்கௌண்ட்ல. நெக்ஸ்ட் இயர் லாஸ் கண்டுபிடிப்போம்ல, நெக்ஸ்ட் இயர் கண்டுபிடிப்போம்ல, அதோட பேலன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3 lakhs தான் வருது. எவ்வளவுதான் வருது? ரிமைனிங் எத்தனை வருஷம் இருக்கு? பை 4 போட்டு P&L கணக்கு. 5 minus 3 lakh, 5 lakh 3 lakh, சாரி 5 lakh minus 2 lakh என்ன வந்துரும்? 3 lakh வந்துருமா? இந்த 2 lakh கெயின் சொல்லி P&L போட்டுரு. இந்த 3 lakh பை எத்தனை வருஷம் பாக்கி இருக்கு? 6 years இல்ல, 5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப 5 years. 3/5 ஏத்திக்கு P&L எக்ஸ்பென்ஸா போட்டுரு. இந்த 2 lakhs அப்படியே இன்கமா போட்டுரு. சார் தேர்ட் இயர் ப்ராஃபிட் 2 lakhs சார். அப்ப மைனஸ் 5 will become profit 2 lakhs. அப்ப இந்த 5 lakhs இன்கமா போட்டுரு. 5 lakhs
இந்த 2 lakhs ரிமைனிங் 3 இயர்ஸ்க்கு அமார்டைஸ் பண்ணிரு, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இன்கமா போட்டுரு. அதுதான் எந்த எஃப்சி ஃபாரின் கரன்சி மானிட்டரி ஐட்டம் டிரான்ஸ்லேஷன் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட். ஃபாரின் கரன்சி மானிட்டரி ஐட்டம்ஸ் டிரான்ஸ்லேஷன் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட். இட்ஸ் a option of the entity. So however it can be debited to P&L னு முடிச்சிரு. சரியா? ஏன் தெரியுமா அது கொடுத்தான்? சார் நார்மலா மானிட்டரி ஐட்டம் கன்வெர்ட் பண்றோம் சார், லாங் டர்ம் மானிட்டரி ஐட்டம் சார், நான் இப்ப பே பண்ணவே போறது இல்ல, என் பேலன்ஸ் ஷீட் எதுக்கு நான் இப்ப ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணணும், நான் பே பண்ண போறது ஆஃப்டர் 5 இயர்ஸ். சோ நான் 31 மார்ச் நான் க்ளோசிங் ரேட்டை போட்டு P&L அமைச்சிக்கிறேன், திரும்பி நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அப்படி மாத்திக்கிறேனே அப்படின்னு சொல்லலாம். சரி மாத்திக்கோ. however இது 6 வருஷத்துக்கு இருக்குல்ல, இன்னைக்கு தப்பான ப்ராஃபிட் காமிச்சிரும்ல உன்னோட P&L ல நிறைய ப்ராஃபிட். எக்ஸாம்பிள் 6 வருஷம் கழிச்சு பே பண்ண போற, இன்னைக்கு டாலரோட விலை உச்சத்துல இருக்கு 90ல, நீ பேபிள் வந்து 60க்கு வாங்கியிருக்க, 90ல 30 ரூபா லாஸ், இந்த வருஷம் P&L அப்படியே உன்னோட ப்ராஃபிட் படுத்துரும். ஈவன் தோ யூ ஆர் நாட் டு பே, லைபிள் டு பே, நீ பே பண்ணணும் அவசியம் இல்ல, அப்படியே உன் ப்ராஃபிட் தேவையில்லாம குறைச்சிக்கிற, நீ என்னவா வச்சுக்கோ, FCM ITDA அக்கௌண்டா வச்சுக்கோ, ஃபாரின் கரன்சி மானிட்டரி ஐட்டம் வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்றான். சரியா? this all about forex account. இதே பேலன்ஸ் அக்கவுண்ட்ஸ் முடிஞ்சிச்சு, அதாவது கன்வர்ஷன். ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருப்பான், நீ கன்வெர்ட் பண்ணணும், டிஃபரன்ஸ் ஃபாரெக்ஸா போடணும். ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டு கீழே 4 ரேட் கொடுத்துருவான், ஓப்பனிங் ரேட், க்ளோசிங் ரேட், ஆவரேஜ் ரேட் கொடுத்துருப்பான். கரெக்டா? ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ரேட் கொடுத்துருவான். அசெட்லாம் அந்தந்த காஸ்ட் ரேட்ல மல்டிப்ளை பண்ணிடு, அந்தந்த ஹிஸ்டாரிக்கல் ரேட் கொடுத்துருப்பான், அசெட் பர்ச்சேஸ் ரேட்னு அதுல கன்வெர்ட் பண்ணிடு. மீதி எல்லா மானிட்டரி ஐட்டம்ஸையும் க்ளோசிங் ரேட்ல கன்வெர்ட் பண்ணிடு. சப்போஸ் அந்த இது கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ, சேல்ஸ் பர்ச்சேஸ் இருந்தா மட்டும் ஆவரேஜ் ரேட், மீதி எல்லாத்தையும் க்ளோசிங் ரேட், டிஃபரன்ஸை P&L போட்டு. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் என்னது AS 11 ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட்.